பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் மாற்று கூட்டணி அமைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். 25 ஆண்டுகால பாஜக சிவசேனா அரசியல் உறவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொகுதி பங்கீடு காரணமாக சற்று ஊசலாடி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கும் மொத்த இடங்கள் 288. இதில் ஆட்சி அமைக்க தேவையானது 145. ஒட்டுமொத்தமாக தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் பாஜக தரப்பில் அதாவது சிவசேனா தரப்பில் பாஜகவுக்கு தரப்படுவதாக சொல்லப்படும் இடங்கள் 119 இடங்கள். ஆனால் பாஜக தரப்பில் அதிகப்படியான இடங்கள் கேட்கப்படுகிறது. இதன் காரணமாக தொகுதி பங்கீடில் கொஞ்சம் ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை நீடித்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் அதாவது இந்த ஒரு பாஜக மற்றும் சிவசேனா இடையிலான ஒரு கூட்டணி முறிவு பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி முறிவு பெற்றால் மாற்று கூட்டணி என்ன என்பது அரசியல் அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு. இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி இருக்குல்ல, இவர்களுக்கு எதிரணியில் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையும் சுமூகமான நிலையை எட்டலை. அவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தேசியவாத காங்கிரஸ் தரப்பில் அதிகப்படியான இடங்கள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இடங்கள் தரதா சொல்லப்பட்டது அப்படின்னா, பாதிக்கு பாதியாக பிரித்துக் கொள்வதாக அவர்கள் தரப்பில் பேசிக்கொள்வதாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் தரப்புலையும் இதுவரைக்கும் ஒரு இறுதியான முடிவு இதுவரைக்கும் எட்டப்படவில்லை. அதனால கடைசி நேரத்தில் அதாவது இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சில நாட்களே இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் பாஜக தேசியவாத காங்கிரஸ் இடையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் வெளியேறினார். இதன் காரணமாக ராம்விலாஸ் பாஸ்வான் அதாவது லோக் ஜனசக்தியோட ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியோட கூட்டணி அமைச்சு பாஜக தேர்தல் சந்திச்சாங்க, அமோகமான வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கடைசி நேரத்தில் பாஜக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் இடையிலான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக அரசியல் அரங்கத்தில் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ அதாவது வரும் சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் தருவாயில் இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதனால மகாராஷ்டிரா அரசியல் அரங்கம் சற்று பரபரப்புடன் காணப்படுகிறது.